ஒரு பேருந்து நிறுத்தத்துல வயதான ஒரு பெரியவர் கையில பல கூடைகளை எடுத்துட்டு 5 பழம் 10 ரூபாய், 5 பழம் 10 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவர்கிட்ட யாருமே பழம் வாங்கல. அதே இடத்துக்கு இன்னொரு இளைஞன் வந்தான். அவன் 6 பழம் 10 ரூபாய், 6 பழம் 10 ரூபான்னு சொல்லி வித்தான். ஆனா அவங்ககிட்ட எல்லாருமே பழங்களை வாங்கினாங்க. இதே மாதிரி இந்த பெரியவர் அடுத்த பஸ்ஸுக்கு போறாரு. சேம் அதே மாதிரியா 5 பழம் 10 ரூபான்னு விற்கிறாரு. ஆனா அவர்கிட்ட யாருமே வாங்கல. அதே மாதிரி அந்த இளைஞன் அங்கேயும் வரான். அவங்ககிட்ட எல்லாரும் பழங்களை வாங்குறாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த ஒரு நிறுவனத்தோட விற்பனை ஆலோசகர் அந்த பெரியவரை கூப்பிட்டு, ஏங்க அந்த பையன் பாருங்க எவ்வளவு அழகா வியாபாரம் பண்றான்னு, நீங்களும் அவனை போலவே கொஞ்சம் விலையை கம்மியா வித்தீங்கன்னா உங்ககிட்டயும் வாங்குவாங்கல்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, இந்த பழக்கூடையும் அவனோட பழக்கூடை தான், அவன் வேற யாரும் இல்லை, என்னோட பையன்தான். முன்னாடி என்ன கொண்டு போய் 5 பழம் 10 ரூபாய்க்குன்னு விற்க சொல்லுவான். அதுக்கு அடுத்துதான் அவனே 6 பழம் 10 ரூபாய்க்குன்னு விற்பா. மக்கள் கொஞ்சம் விலையை கம்மியா கொடுத்தா வாங்குவாங்க பாருங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாராம். வியாபாரம் பண்றதுக்கு வெறும் உழைப்பு மட்டும் போதாது, வியாபார உத்தி தெரிஞ்சாதான் நாம் அதுல சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். நன்றி.